السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெரன்பும் கண்ணியமும் நிறைந்த ஏக இறைவனின் அடியார்களே, இந்த ஒரு அழகான தருணத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அவனுடைய நேசங்கள் அனைத்தும் சத்தியத்தின் பிரகாரம் நம்முடைய சமுதாயத்தை அழைத்து வந்த இந்த சமுதாயம் மறுமையில் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செய்துவிட்டு சென்ற பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களினுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்வியலாக மாற்றி அமைத்துக் கொண்டு அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கைகளையும் தங்களுடைய சந்ததிகளையும் கடத்தி சென்ற உத்தம தோழர்களான சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடும், மேலும் அந்த வல்ல ரஹ்மானுடைய பாதுகாப்பும் அவனுடைய நேரிய வழிகள் அனைத்தும் குழப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து நம்மளை மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும், அவன் நம்மை காப்பாற்றி நாளைக்கு மறுமையிலே சுவனத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு கண்ணியம் நிறைந்த ஒரு பரிசான அல்லாஹ்வினுடைய முகத்தை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு தேர்வு களமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 67வது அத்தியாயம் சூரா முல்க் என்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுடைய செயல்களுக்குரியவர், சிறந்த செயல்களுக்குரியவர் யார் என்பதை சோதித்து அறிவதற்காக உங்களுக்கு வாழ்வியலையும் மரணத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்று வல்ல ரஹ்மான் சொல்லுகிறான். இந்த வசனத்தின் பிரகாரம் நம்முடைய சிந்தனைகளை தூண்டினோம் என்று சொன்னால், இந்த உலகம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு சோதனை களமாகவும் தேர்வு களமாகவும் இருப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பல வசனங்களில் சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அதை தாண்டி இந்த தேர்வு களத்தில் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளைக்கு மறுமையிலே அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய சிறந்த பரிசான சுவனத்தை அல்லாஹ் தருவதாக வாக்களிப்பு செய்கிறான். இந்த வாக்களிப்பு யாருக்கு உரியது என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பி இணை வைக்காமல் வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்பி அவர்களினுடைய வாழ்வியலை அவர்களினுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கைகளாக அமைத்து வாழ்ந்து மரணத்தில் இருக்கிறார்களே, அந்த மரணத்திற்கு பிறகாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பாக பரிசாக நன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். மேலும் இதற்கு எதிர்ப்பதமாக வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்களாக வாழுவோம், ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை செய்ய மாட்டோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள் என்ற ஒரு கூட்டம் எங்களுக்கு போதனை செய்தது,
அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருந்தார்கள். அதை ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருந்தது. இவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற பெயரில் நாங்கள் அதை மறுத்து வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே மறுத்து வாழக்கூடிய சமுதாயத்தினருக்கு நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருப்பதாக சொல்லுகிறார். மேலும் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மஅவாஹுன் நார், அவர்களுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கிறது. தங்கக்கூடிய இடத்திலேயே மிக மோசமான இடம், மறுக்கக்கூடியவர்களுக்கு பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு மோசமான இடம் எது என்று சொன்னால் நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியாக தனித்துவமாக பிரித்து காட்டுகிறான். நரகத்திற்குரியவர்கள் இப்படிப்பட்ட இடத்திற்கு செல்வார்கள், நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சுவனத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். மேலும் இந்த சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டு சலிப்படைந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம படக்கூடிய துன்பங்களை தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் புலம்பும் பொழுது அல்லாஹ் இதற்காக எனக்கு சுவனத்தை தந்து விட மாட்டானா, வல்ல ரஹ்மான் எனக்கு சுவனத்தை பரிசாக வழங்கிவிட மாட்டானா, நாளை மறுமையிலே அந்த சுவனத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களிலே மிகச் சிறந்த இன்பமான அல்லாஹ்வினுடைய முகத்தை பார்த்து விட மாட்டோமா என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்ம இருக்கதான செய்கிறோம். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை வழங்கக்கூடிய அந்த சுவனபதிக்குள் நுழைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய சுவனத்தை அனுபவிக்க வேண்டும். எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரிதான், அது நன்மைகளை செய்யக்கூடிய இஸ்லாமியராக இருந்தாலும் சரிதான், நன்மைகளை பின்தங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியராக இருந்தாலும் சரிதான், அவருடைய எல்லா இஸ்லாமியருடைய நோக்கத்தையும் பாருங்க. பாய் மரணித்ததற்கு பிறகு உங்களுக்கு எங்க பாய் செல்லணும் ஆசை இருந்துக்கு எல்லாருக்கும் கேட்டு பாருங்க, சொர்க்கம்தான் பாய். 195% முஸ்லிம்கள் சொல்லுவார்கள். இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய ஓரளவு இஸ்லாத்தை பற்றிய அறிவு இருக்கக்கூடிய மக்கள் உடைய பதில் எதுவாக இருக்குன்னு சொன்னா, நிம்மதியான சொர்க்கத்திற்குள் நுழையணும். அந்த சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது அதன் மீது இருக்கக்கூடிய ஆசை, அதன் மீது இருக்கக்கூடிய பேராசைகள், அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த சுவனபதியினுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே வரிசை பட்டியலாக அப்படியே அடுக்கடுக்காக சொல்லுகிறான். பல வசனங்களில் மாற்றி மாற்றி பல அத்தியாயங்களில் சொன்னாலும் கூட அத்துணை வசனங்களையும் படித்து பார்க்கும் பொழுது சுவனம் என்பது இப்படிப்பட்ட நன்மைகள் நிறைந்ததா, இந்த உலகத்தில் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பகரமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானே என்று நம்முடைய உள்ளங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்களின் மூலமாக தொடர்ச்சியாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த சுவனத்திற்கு உண்டான ஏக்கம் நமக்கு வருதில்ல, பல உரைகள்ல கேட்டிருப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அஸ்ஹாபல் ஜன்னா ஃபில் யௌம், நாளைக்கு மறுமையிலே சுவனத்தில் இருக்கக்கூடிய சுவனத்து வாசிகள் அவர்கள் சொல்லுவார்கள் இன்பத்தில் திளைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, இன்பத்திலேயே மூழ்கி இருப்பான். சிலை சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது ஒரு தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு மேல் இருக்காது. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை 60 மோகம் 30, எல்லாம் 90 நாளைக்குள் அடங்கிவிடும் என்று ஒரு பழமொழியில ரத்தின சுருக்கமாக சொல்லி முடித்து விடுவார்கள். இந்த உலகத்தினுடைய ஆசையாக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும், மோகமாக இருந்தாலும் எல்லாம் 90 நாள் உங்களுக்கு பழகி சளிப்படைந்து விடும் என்கின்ற தோரணையில அந்த உறுதிமொழியை, இந்த பழமொழியை சொல்வதை நாம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்பத்திலேயே திளைத்திருப்பார்கள், வேறு இன்பத்தை தேவை எதுவும் கிடையாது, சுவனத்து வாசிகள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே சுவனத்தில் ஒரு அடியான் நுழைத்து வைக்கப்பட்டதற்கு பிறகாக அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டிருக்கிறியா, ஏதாவது ஒரு நீ கஷ்டப்பட்டது உண்டா, கவலைப்பட்டது உண்டா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், இறைவா நான் எந்த ஒரு கஷ்டமும் படவில்லை, எனக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படவில்லை, நான் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று அந்த சுவனத்திற்கு நுழைக்கப்பட்டதற்கு பிறகாக ஒரு அடியான் சொல்வான் என்றால், இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் அந்த சுவனத்தை பார்ப்பதற்கு பின்பாக மறக்கடிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வினுடைய இப்படி இலக்கியமாக சொல்லுகிறார்கள். மேலும் பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சுவனத்தினுடைய கற்பனையை சொல்லுகிறார்கள்.
அலா அய்யுனுன் ரஅத், அந்த சுவனத்தை எந்த ஒரு கண்களும் பார்த்திருக்காது. மனுஷனாக இருந்தாலும் மனுஷனினுடைய அறிவாற்றலினுடைய நிலைத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு சேட்டலைட்டாலும் கூட அந்த சுவனத்தை பார்த்திருக்க முடியாது. எந்த ஒரு கண்களால் பார்த்துவிட முடியாத அந்த சொர்க்கம். மேலும் அல்லாஹ்வின் வர்ணிக்கிறார்கள் அப்படியே. வலா உதுனுன் சமிஅத், அதனுடைய ஓசைகள். அல்லாஹ் சொல்லுகிறானே, சுவனத்து வாசிகளினுடைய ஓசை எதுவா தெரியுமா இருக்கும்? சுவனவாசிகள் கேட்கக்கூடிய சப்தம் எதுவா தெரியுமா இருக்கும்? ஸலாமுல்லக அஸ்ஹாபில் யமீன், அந்த வலதுபுறத்தார்கள் சுவனத்தில் நுழைக்கு வைக்கப்பட்டதற்கு பிறகாக அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஓசை, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது அமைதி நிலவட்டும் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தைகளையும் அவர்கள் செவியுற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தினுடைய இன்பத்தை பற்றி சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், மா அலாமா ஹதரனா அலா கல்வின் பஷர். இப்போ ஒரு மனிதனுடைய தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியது ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிய ஒரு டெக்னாலஜி இப்போ ஒட்டுமொத்த மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக இந்த ஏஐயை பார்க்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது. இந்த ஏஐயால கூட அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த அறிவை கொண்டு சொல்லுகிறார்கள், ஏஐ குறித்து சொல்லல, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தாலும் கற்பனை செய்து விட முடியாது. ஏஐ உருவாக்குகிறார் மனுஷன் தானே, மனுஷனுடைய கற்பனையில தான் உருவாக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாற்றலா இருந்தாலும் அவனால சொர்க்கத்தை பற்றிய அறிவை கொண்டு வர முடியாது. அவ்வளவு இன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடியதுதான் சுவனம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், சுவனத்தினுடைய நன்மைகளை, அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. இஸ்லாமியர்களாக வாழுகிறோம், ஏதோ பிறந்திருக்கோம், ஏதோ இஸ்லாமியரா வாழணும், பேரோட வாழணும், ஃபாத்திமா, சுகைனா, அப்துல் ரஹ்மா, முகமது, அப்துல்லா என்று வாழ்ந்துட்டு மௌத்தா பெறும் என்ற இதற்காகத்தான் அல்லாஹ் இஸ்லாமிய வாழ்க்கையை கொடுத்தானா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், சுவனத்தினுடைய விசாலத்தை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல் ஜன்னத்து அர்துஹா அஸ்-ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவனம் இருக்கிறதே வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கிறோம், அந்த அளவிற்கு விசாலமானதாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள், பூமியை கடந்து செல்வதற்கு எவ்வளவு பயண தொலைவு இருக்கும் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் அறிவோம். 1000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அந்த பண்டைய காலத்தில் எவ்வளவு சிரமம் இருக்கும், இப்பொழுதும் சிரமம் தான். 12 மணி நேரம் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டருக்கு மேல பயணித்தாலும் கூட அங்கே போய் செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் ஆகுகிறது, உடல் சோர்வு ஏற்படுகிறது. ஆனால் சுவனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், எப்படி சொன்னா சுவனத்தை அல்லாஹ் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உள்ளடக்கிறோம், அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கம். மேலும் அதுல அல்லாஹ்வினுடைய ஏற்பாடை பாருங்கள். சுவனத்துல சுவனவாசிகள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊட்டி கொடைக்கானல் போறோம், எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட முடியுமா? கேரளாவுக்கு போறோம், மூணாறுக்கு போறோம், இன்னும் பல பல இடங்களை சுத்தி பார்ப்பதற்காக டைம் பத்த மாட்டேங்குது. 3 நாள் கடையில லீவை போட்டு வரணும்னு சொன்னா ஒரு இடத்தை பார்ப்பதற்கு 2 நாள் ஓடிடுது. ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து முடிப்பதற்கு இவ்வளவு நாட்கள் ஆகுதுன்னு சொன்னா 60 வருஷத்தை பயன்படுத்த கூட பார்க்க முடியாது. நம்ம கண்கள்ல பார்க்கிறது சிலது, அதற்கு அப்பாற்பட்டும் இருக்கிற இந்த உலகத்தில் மனிதனுடைய கண்கள் பார்க்காத இடங்கள், மனிதனுடைய கால் தடங்கள் பதிக்காத இடங்கள் என்று இன்றைய அளவிலும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, பார்க்கவும் செய்கிறோம். ஆனால் வானங்கள் பூமியை உள்ளடக்கக்கூடிய சோழத்தை சுத்தி பார்க்கணும்ல, அதுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சோழத்துல அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பான், அவனுக்கு அழிவே கிடையாது. இந்த உலகத்துல 60 வருஷத்துல எல்லாத்தையும் சுத்தி பார்த்திருப்போம், எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்போம் என்று கேட்டால் முடியுமா? முடியவே முடியாது. அதுக்குதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சோழத்து வாசிகளுக்கு நிரந்தர வாழ்க்கை, அவங்களுக்கு மரணம் கிடையாது. ஹாலிதீன ஃபீஹா, அதுல என்றென்றும் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு அந்த சுவனத்தை பற்றி எப்படி வர்ணனை செய்யலாம் என்பதை நம் ஒவ்வொருவரும் உள்ளார்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அதனுடைய இயற்கை வளங்களை பற்றி அல்லாஹ் பேசுறான் பாருங்க. தஜ்ரீமின் தஹ்திகள் அன்ஹார், அந்த சுவனத்தினுடைய சுவனவாசிகள் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தலங்களுக்கு கீழையும் அவர்களுக்கு கீழாக அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அந்த ஆறுகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான்,
ஃபீஹா அன்ஹார் மின் மாஇன் கைரி சாஇன், தூய்மையான மாசற்ற தண்ணீர் நிறைந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஹார் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத பாலாறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஹார் மின் ஹம்ரின் லத்தத்தில் ஷாரிகீன், சுவைக்கக்கூடியவர்களுக்கு, சுவை ஊட்டக்கூடிய குடிக்கக்கூடியவர்களுக்கு சுவையை இன்னும் அதிகரிக்கக்கூடிய மது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அன்ஹார் மின் அஸலின் முத்தஸஃபா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள், சுவை மிகுந்த தேனாறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, தூய்மையான தேனாறு. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, தேனி என்பது எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் இந்த உலகத்தில் உள்ளது கெட்டு போகாது என்று அறிவியல் ஆராய்ச்சி சொல்கிறது. ஆனால் சுவனத்திலேயே தூய்மையான ஆறு என்று தேனாறை அல்லாஹ் சொல்லுகிறான். தூய்மையான சுவை மிகுந்த ஆறு. அல்லாஹ்வுடைய வர்ணனை பாருங்க. இது எல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், வல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, உலாயிக்க அஸ்ஹாபுல் ஜன்னாம், அவர்கள் தான் சுவனவாசிகள், அவர்களுக்கு உண்டான இடம்தான் அந்த ஆறுகள். சிந்தித்து பாருங்கள், சுவனத்தில் இருந்து நம்முடைய கூடாரங்களை விலக்கி பார்த்தா கீழே தேனாறு பாலாறு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்டை திறந்து என்ன ஒரு தெருநாய் தானே ஓடும். நம்ம வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது ஆடு மாடு தெருநாய் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆறு ஓடுமா, அதையும் தாண்டி பார்த்தோம்னா வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை விழுந்தோம்னு சொன்னா நம்ம அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்மளை மாற்றி விடக்கூடிய ஆறுகள் ஓடுறது இருக்கு. அதை நம்ம முனிசிபாலிட்டியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதை போயிட்டு நம்ம அரசாங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி, அதை சரி செய்வதற்குள்ளாட்டே சாக்கடை ஆறுகளாக மாறுகிறது நம்ம தெருவுக்கு. ஆனால் அல்லாஹ் சுவனத்தில் சொல்லுகிறான், அதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. தேனாறு ஓடுதா உனக்கு, உனக்கு பாலான ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லாஹ் மறுபடியும் வர்ணிக்கிறான் பாருங்க. உலகத்தினுடைய உதாரணங்களை சொல்லி சொல்லியே அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலகும் மாயஷா, இந்த உலகத்துல உனக்கு ரூல்ஸ், எனக்கு கட்டுப்படி நடக்க வேண்டும் என்ற ரூல்ஸ் உனக்கு இந்த உலகத்துலமா, தொழுகணுமா, நோன்பு வைக்கணுமா, 60 வருஷம் வாழ்க்கையில உனக்கு ரூல்ஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், நிரந்தரமான வாழ்க்கையை குறித்து சொல்கிறான். வலகும் மாயஷா, அவன் நாடு எதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு எதை செய்யணும் தோணுதோ அத்தனையும் செய்வான் சுவனத்தில். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலகும்மா எட்டாவும், உனக்கு என்னடா வேணும் கேள்வி, அனைத்தையும் கேள்வி உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் இப்படியே சுவனத்து வாசிகளினுடைய இன்பங்களை குறித்து பேசுகிறான். மேலும் சுவனத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய வர்ணனைகளையும் அல்லாஹ்வின் தூதருடைய வர்ணனைகளையும் எடுத்து சொல்வதாக இருந்தால் நம்முடைய ஆயுசு மத்தாது. அந்த அளவிற்கு சிறப்புகள் நிறைந்தது. சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சுவனத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களின் மூலமாக பெற்றுத் தருவதற்கு ஒரு இடத்தை வாங்குறதா எவ்வளவு சிரமம். 2 சென்ட் இடத்தை வாங்குறதுக்குள்ளாட்டி 5 லட்சம் 10 லட்சம் ஒரு சென்ட். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்ம சொந்த நிலமா ஆக்குறதுக்கு 10 லட்சத்தை செலவு செய்யணும். 10 லட்சம் எத்தனை? ஒரு மனிதனுடைய ஒரு சராசரி ஒரு பாமரனாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனுடைய வருமானத்தை வைத்து ஒப்பிட்டோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட மாசம் 20 லட்சம் ரூபாய் வைங்க, அவனுடைய கிட்டத்தட்ட 3-4 வருஷம் சம்பளத்தை போட்டு அந்த இடத்தை வாங்கும். அவ்வளவு ஒரு சிரமம். ஆனா அல்லாஹ்வினுடைய தூதர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி, இந்த திக்ரை செஞ்சு உள்ளாக நுழைஞ்சிக்க. என்ன திக்ரு, என்ன அமல் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழுகிறேன், துதித்துக் கொண்டிருக்கிறேன். அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி, அவனுடைய படைப்பினங்களினுடைய அளவிற்கு அவனை புகழுகிறேன். ரிதா நஃப்ஸிஹி, அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கு அவனை நான் புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறேன். வ ஸினத அர்ஷிஹி, கடந்த உரைகளில் கேட்டிருக்கிறோம், பல இடங்களில் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அரிசியின் பிரம்மாண்டம் எப்படி, அந்த அரிசை சுமக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி பார்த்தோம். அதுக்கு நான் அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய அரிசியினுடைய எடை அளவுக்கு அல்லாஹ்வை புகழுகிறேன். மிதாத கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகளின் அளவிற்கு புகழுகிறேன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் இப்படிப்பட்ட சில அமல்களை சொல்லி தருகிறார்கள். காசு கட்டியா சொல்லணும், நம்ம வாய், நம்ம நாக்கு, நம்மளுடைய உள்ளம் மனப்பாடம் செய்து சொல்வதற்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் முடியல. அமல்களை முந்திக் கொள்வதற்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, நீங்கள் நன்மைகளில் முந்திக் கொள்ளுங்கள், போட்டி போட்டு செய்யுங்க, ஆனால் தீமையான காரியங்களில் ஒருபோதும் ஒருவருக்கு உதவி கொண்டுகிறார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானா இல்லையா? இப்படி பல நன்மைகள் செய்து இலவசமாக கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையை இன்றைக்கு நாம் தவற விடுகிறோம். அதுல பாருங்க, இவ்வளவு நன்மைகள் நிறைந்த சுவனத்தை
பல்வேறு விதமான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சுவனத்தை நம்முடைய சில காரியங்களின் மூலமாக தவறவிடக்கூடிய அவல நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் பல்வேறு விதமான தீய செயல்களை பட்டியலிட்டுக் கொண்டே செல்கிறார்கள். அதெல்லாம் பட்டியல் போட்டோம்னு சொன்னா பல உரைகள் நிகழ்த்தலாம், பல தொடர் உரைகள் நிகழ்த்தலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக பெரிய பாவம் என்றே தெரியாத அளவிற்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில தவறுகளை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹுல் முஸ்லிமுடைய ஒரு செய்தி. அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சிறிய தவறை முதல் கொண்டு நாங்கள் பாரதூரமான பாவமாக கருதுவோம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. சிறிய பாவம் எது, பெரிய பாவம் எது என்று எதுவுமே தெரியாத அளவுக்கு இங்கே மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததற்கு பிறகு அறிவிக்கிறார்கள். இப்ப பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது இருந்த அந்த இரையச்சமும் அந்த பயமும் அந்த அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பற்றும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்றால் இன்றைக்கு நமக்கே என்ன செய்கிறது, மிகப்பெரிய சாட்சியாளர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அதான் சொல்கிறான், நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நிச்சயமாக அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். எப்படி? அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட தன்மையில அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்கு மத்தியில எதிர்த்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதில் நம்மளே சாட்சியா இருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் 100வது அத்தியாயம் அல் ஆதியாத்தினுடைய 6வது வசனம் 7வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப சிந்தித்ததும் தான். அப்ப பாருங்க, அந்த மாதிரி தீமையை நிறைந்த பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, எவரவரே பார்த்து பேசல, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, மறுமையை நம்பிக்கை கொண்டு, வானவர்களை தூதர்களை நம்பிக்கை கொண்டு, வேதங்களை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய முஃமினை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா துபுத்திலு அஸ்திகாக்கும், உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். தர்மம்னா என்னது? நம்மளுடைய உடல் உழைப்புகளை, நம்முடைய இரத்தங்களை வியர்வைகளாக சிந்தி நம்முடைய குடும்பத்திற்கும் செலவு செய்து நம்முடைய அல்லாஹ்வினுடைய பாதையில நன்மைகளை பெற வேண்டும் என்று செய்யக்கூடிய அந்த தர்மத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய தர்மங்களை வீணடித்து விடாதீர்கள், நாசமாக்கி விடாதீர்கள். எப்படி தெரியுமா? மன்னி அதா, மக்களை நோவினை செய்தும் மக்களிடம் சொல்லி காட்டியும் உங்களுடைய தர்மங்களை வீணடித்து விடாதீர்கள். யாரை போன்று? அல்லாஹ் சொல்கிறான், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆஇன் நாஸி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখিরা, அல்லாஹ்வை மறுத்து மறுமை நாளையும் மறுத்து மக்களை நோவினை செய்து, மக்கள் தன்னுடைய செல்வத்தை நான் நன்றாக செலவு செய்கிறேன், மக்களுக்கு மத்தியில் நன்மை செய்கிறேன் என்று மக்களுடைய பாராட்டை எதிர்பார்த்து தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கிறானே, அவனை போன்று நீங்கள் உங்களுடைய செலவு செய்து உங்களுடைய செல்வத்தை சொல்லி காட்டி மக்களை நோவினை செய்து உங்களுடைய தர்மங்களை நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக பிறர் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்யக்கூடிய இந்த தர்மத்தை குறித்து அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். சமதலுஹு, அவனுடைய உதாரணம் இருக்கிறதே, கமஸலில் ஸவ்ஆன அலைஹி துராப், ஒரு வழுக்கு பாறையின் மீது படிந்திருக்கக்கூடிய மண்ணை போன்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுபடியும் பேசுகிறான், ஃபஅஸாபஹு வபில் தரகஹு சல்தா, அதை மலை அடித்து சென்று அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறதே, அதை போன்றுதான் அவருடைய இந்த தர்மம். சொல்லி காட்டினான் சொன்னார், சொல்லி காட்டி தன்னுடைய தர்மத்தை வெளிப்படுத்தினான் சொன்னார். மக்களை தூண்டுவதற்காக சொல்வது வேறு. நன்மைகளை நீங்கள் செய்யுங்கள், தர்மங்களை செய்யுங்கள், தானங்களை செய்யுங்கள், இப்படி பாருங்கள், இப்படி இதை செய்யுங்கள் என்று வீடியோ தளங்களாக, வீடியோ காட்சிகளாக மக்களை அவர்களும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் தர்மத்தை செய்தாரையானால் அதற்கு கூலி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படியாக என்னை மக்கள் மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும், இவன் என்னை சிறந்த கொடைவல்லல் என்று இவன் போற்ற வேண்டும், இவன் 5 லட்சம் ரூபாய் செலவு செய்யறானா, நான் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்வேன், வீண் விரயத்தை போட்டு செய்யக்கூடியவர்கள், தான் செய்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் வழுக்கு பாறையில் படிந்திருக்கக்கூடிய மண்ணை போன்றதுதான். அதுல மழை பெய்து சொன்னால் அது எந்த ஒரு மண் நிற்காதே, அதை போன்றுதான் அவனுடைய உதாரணம். எவ்வளவு வேணாலும் செலவு செய்யட்டும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தூசியா மாத்தினு அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள்.
மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக்கொண்டே விடுகிறான், லா யக்திரு அலா ஷைஇன் மா கஸபு, அவர்கள் சம்பாதித்தவற்றில் அவர்கள் சொல்லி காட்டி செய்த அந்த நன்மைகளில் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் லாபமும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியே சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை பார்க்கிறோம். அதுல இன்றைக்கு நம்முடைய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு தங்களுடைய செல்வங்களின் மூலமாக, தங்களுடைய செல்வங்களை செலவு செய்வதன் மூலமாக எந்த அளவிற்கு தம்பட்டமாகும், எந்த அளவிற்கு ஆட்டம் பாட்டமாகும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு தெள்ள தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வீண் வரையம்ங்க செய்யாதீங்க. காசை கரியாக்காதீர்கள். காசை கரியாக்குவது என்பது, வீண் வரையம் செய்வது என்பது அல்லாஹ் நேசிய மாட்டான். குழு வஷ்ரபுலா துஷ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஷ்ரிஃபின், உண்ணுங்கள் பருங்கள், வீண்வரையம் செய்து விடாதீர்கள். வீண்வரையம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று குர்ஆன் வசனத்தை எடுத்து சொன்னோம்னா, யார் இவனா சொல்றான்? இவன் சொன்னதுக்காகவே செய்வேன். எப்படி? நான் தர்மத்தை செய்வேன், செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டவும் செய்வேன். எப்படி தெரியுமா? என்னுடைய திருமணத்தை வந்து பாத்தீங்களா, அவன் 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணானா, நான் 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டேன். 10 லட்சம் ரூபாய்க்கு உணவு போட்டேன். அவன் 5 லட்சம் ரூபாய்க்கு வலிமை விரும்பி கொடுத்தானா, நான் 10 லட்சம் ரூபாய்க்கு செய்வேன் என்று தன்னுடைய அமல்களை சொல்லி காட்டினார்களே. அதே போன்று வீண்வரையம் செய்ததிலும் அவர்கள் மூழ்கி கிடந்தார்களே, அவர்களுக்கு உண்டான பரிசாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்த அந்த நன்மைகள் அவர்களுக்கு பயனளிக்குமா என்று பயனளிக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப செலவு செய்வதற்கு உண்டான நோக்கம் என்ன? மிகப்பெரிய நன்மைகளில் சிறந்ததாக இருக்கக்கூடிய, மனிதனுக்கு நன்மைகள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய சுவனத்தை எதிர்பார்த்துதானே செஞ்சோம். ஆனால் ஒற்றை மனிதனுடைய புகழுக்காக அந்த நன்மைகளை இழக்குவதற்கு நம்முடைய சமுதாயம் தயாராகி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான இது பாவம். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்றைக்கு ஒருவர் இருக்கிறார், தன்னுடைய செல்வங்களை, பொருளாதாரங்களை பெருமைக்காக செலவு செய்கிறான். தன்னுடைய ஆடைகளையும் அலங்காரத்தையும் பெருமைக்காக ஒருத்தன் போடுகிறான் என்று சொன்னால், பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக போடுகிறான் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர், ஒரு அழகான ஆடையை அணிய வேண்டும், ஒரு அழகான செருப்பை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது பெருமையில் சேருமா என்று கேட்டால், பெருமை குணம் இல்லாத நிலையில் அவர்கள் அணிய வேண்டும். பிற மக்களை பார்த்தீங்களா, அவன் 10 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறான், நான் 100 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன், அவன் 1000 ரூபாய்க்கு போட்டுக்கிறான், 10,000 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன். மக்களுக்கு மத்தியில் பெருமை பீத்திக் கொள்வதற்காக ஒருவன் இதை செய்வானால் அது பெருமையில் சேரக்கூடிய கேவலமான அமலாக இருக்கிறது. அதை அல்லாஹ்வினுடைய சொல்லி காட்டுகிறார்கள். பார்க்கிறோம், அது இசாரு கண்ணியம் என்பது அல்லாஹ்வினுடைய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கீழாடையாக இருக்கிறது. மேலும் கிபாயிரு தற்பெருமை என்பது பிதாஉஹு அவனுடைய மேல் சட்டையாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் என்னோடு போட்டி போடுகிறாரோ, கண்ணியத்திலும் பெருமையிலும் அதிகாரத்திலும் எவன் என்னோடு போட்டி போடுகிறானோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அத்பத்துஹு அவனை நான் சித்திரவதைக்குள்ளாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் இப்படியே அச்சமுட்டே தெரிக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய இழிவுகள் நிறைந்த பெருமை குணம் மிக்க செயல்களை இன்றைக்கு ஒரு முஃமின் செய்வானையானால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்திருக்கிறானே, முஃமின்களுக்கு சுவனத்தை தருவேன் என்று கிடைத்து விடுமா? முயற்சியை போடுகிறோம், அந்த முயற்சியை தூசியாக மாற்றக்கூடிய வேலை இன்றைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்குன்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்து பெண்களுக்கு தான் முதல்ல இருக்கணும். என்ன ஒண்ணு பார்த்தோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய அவல நிலையை பட்டியலிட்டு போட்டுக்கிட்டே போனோம். இன்றைக்கு ஆடைகளை வைத்தும் தங்களுடைய அலங்காரங்களை வைத்தும் பெருமை அடிப்பதில் இன்றைக்கு ஆண்களை விட மிகத்திருப்பது யார் தெரியுமா? பெண் உரிமை. நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்கின்ற ஒரு முட்டாள்தனமான இந்த கோட்பாடை சொல்லிக் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய வழிகேட்டை நோக்கி ஒரு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது சொன்னால் பெண்களினுடைய சமுதாயம் தான். அதற்குத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதிகமான பெண்கள் சுவனத்தில் நுழையாமல் நரகத்தில் நுழைவதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு தான் காரணம். ஏட்டிக்கு பேட்டிக்கா செய்யறது, மார்க்கத்தில் எதுவும் சொல்லி இருக்குதோ அதை கடைபிடிக்காமல் இன்றைக்கு சில இஸ்லாமிய பெண்களுடைய பேட்டியை பார்க்கிறோம். இஸ்லாம்னு என்னன்னே தெரியாத அளவிற்கு வந்து வாயை எடுத்து போயிடுறது வலைதளங்கள்ல.
எங்களை போட்டு கூண்டல் அடைக்கிற மாதிரி இருக்குது, எங்களை போட்டு சித்திரவதை செய்யற மாதிரி இருக்குது. ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய பெண், நான் இஸ்லாமிய பெண் தான், எனக்கு ஹிஜாபு போடுவது பிடிக்கவில்லை, சிறைச்சாலையில் அடைப்பட்டதை போன்று இருக்கிறது, நான் திருமணம் செய்வது கூட எனக்கு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய பண்பாடுகளை போன்று நான் செய்ய வேண்டும். புரிஞ்சுக்கிறீங்க? இலக்கியமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழ் மக்களை போன்று நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் புரியுதா? அந்த பெண் இப்படியே பேட்டி கொடுக்கிறாள். பேஸ்புக் வலைதளங்கள் அப்படியே பரவுகிறது, தீயாய் பரவுகிறது. அதுல நம்ம பாவா 4 பேர் இருப்பான், எப்படி இருக்காம இருக்க மாட்டான். பாத்தீங்களா, இஸ்லாமிய சமுதாயத்து பெண்மணியே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அப்ப இஸ்லாம் கடுமையை போதிக்கிறது. நாங்களா இருக்க சொன்னோம். அல்லாஹ் ரப்பல் சொல்றான், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. விரும்பினா இரு, விரும்பி இருக்கிறியா, தியாக உணர்வோடு இருக்கிறியா, கஷ்டமா தான் இருக்கும், கசக்கத்தான் செய்யும். அந்த 60 வருஷ வாழ்க்கைக்கு பிறகு, 40 ஆண்டு வாழ்க்கைக்கு பிறகு நிம்மதியான வாழ்க்கைக்கு போகல, அப்ப பொறுத்துக்கிட்டுதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வசனம் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, நீ பாட்டு போய்கிட்டே இருக்கலாம், உனக்கு ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீ அவுத்து விட்ட காலைகளை கொண்டு சுத்தி கொண்டு இருக்கலாம் என்று அல்லாஹ் பொத்தம் முதல் ஒரு அடியை அடிச்சு நவுத்திடுறான். அப்ப மேலும் பார்க்கிறோம், இந்த பெண்களினுடைய அவல நிலை, அதுவும் இஸ்லாமிய பெண்களினுடைய கூத்துக்குமானம் எதை தெரியுமா நோக்கி இருக்குது, கந்தூரி காட்சிகளை பார்க்கலாம். அடுத்ததான் என்னது, 2 கல்யாணம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்களே சமுதாயத்துல, தௌஹீது கல்யாணம், சுன்னத்து ஜமாத்து கல்யாணம். அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்த்தோம்னா, தௌஹீது கல்யாணம், சுன்னத்து கல்யாணம் என்றால் இஸ்லாத்தில் 2 கல்யாணம் கிடையாது, ஒரே கல்யாணம் சுன்னத்து கல்யாணம் தான். அந்த சுன்னாவை பின்பற்றி அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றி செய்யக்கூடியது எந்த கல்யாணம் என்பதை நாம் அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியும். அதுல சொல்லுகிறாங்களே சுன்னத்து கல்யாணம், அந்த கல்யாணத்தை பற்றி பார்த்தோம்னா, உண்மையிலேயே இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், உண்மையிலேயே இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த மாதிரி ஒரு சபைக்கு தன்னுடைய மனைவியை அனுப்பி ஆட விரும்புவார் என்று கேட்ட விரும்ப மாட்டான். பார்க்கிறோம், இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபை பேணக்கூடிய அந்த பெண்கள் திருமணம் என்ற அந்த சபைக்கு சென்று அவர்கள் செய்யக்கூடிய ஆட்டங்களையும் பாட்டங்களையும் தம்பட்டங்களையும் பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய அவலம் இல்லை. 25 வருஷமா பிள்ளைய பொத்தி பொத்தி கோழி குஞ்சு மாதிரி கண்ணு கூட தெரியாத அளவுக்கு போன இதை கம்பத்துல முடிக்கிற கீழே வந்து பிள்ளை, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நோஸ் பீஸ் போட்டுக்க, அந்நியானுடைய பார்வை கூட நம்ம கண்ண படக்கூடாது, அல்லாஹ்வுடைய வசனத்தை மட்டும் செய்யறாங்க, அது வேற பக்கம் இருக்கட்டும். பொத்தி பொத்தி வளர்றாங்கல்ல, இதுக்கு வேற என்னது, ஹிஜாபுக்கு விளக்கம் கொடுப்பாருங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு குச்சி மிட்டாய் இருக்குது, அந்த குச்சி மிட்டாயை வச்சு நம்ம என்ன செய்வோம், மூடி வச்சுன்னா எறும்பு தொடாது, திறந்து விட்டா எறும்பு தொடுங்கள, அதை எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுப்பார்கள். பெண்ணுடைய சின்ன உறுப்பு பட்டா கூட தெரிஞ்சா கூட அவர் என்ன செய்வார்கள், எறும்பு முச்சிரும், குச்சி மிட்டாயோட ஒரு ஓரத்தை எறும்பு வைக்கிற மாதிரி நம்முடைய பெண்களை பாதுகாப்பாக இல்லாமல் மாற்றிவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது அப்படியே மாற்றமாக திருமணம் என்று வரும் பொழுது தங்களுடைய பெண்களினுடைய நிலைமையை எப்படி மாற்றுகிறார்கள், தங்களுடைய பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆபாசமான பாடல்களுக்கும் சினிமாவுடைய பாடல்களுக்கும் சினிமா கூத்தாடிகள் பாடி வைத்த அந்த பாடல் காட்சிகளையும் அப்படியே பதிவு செய்து குர்ஆனை ஓதந்திரத்தில் ஓத எவ்வளவு சிறப்பா இருக்கும். ஆனால் அப்படியே பாடுகிறார்கள், அப்படியே மனம் முருகி அப்படியே ஏக்கத்தோடு பாடுகிறார்களாம். இவர்களுடைய இந்த ஆட்டத்தை பார்த்தால் எங்கு நம்முடைய சமுதாயம் நாசமா போயிருமோ என்ற பயம் ஏற்படுகிறது. உண்மையிலுமே பார்க்கிறோம். அதே போன்று ஆடை ஒழுக்க விஷயங்களில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஷர்ரு நிசாஇக்கும், உங்களுடைய பெண்களில் மோசமான பெண்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் முத்தபர்ரிஜாத்து அல் முத்தகாஃபிலாத், அல்லாஹ்வினுடைய சொல்கிறார்கள், தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தி பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த அழகை வெளிப்படுத்துகிறாளே, அலங்காரம் செய்து கொண்டு பிற ஆண் நேசிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலை வெளிப்படுத்துகிறாளே, அந்த பெண்கள் தான் யாரு, உங்களுடைய பெண்களை மிக கெட்ட பெண்கள் என்று அல்லாஹ்வின் பட்டம் கொடுக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், முனாஃபிகாத், அவர்கள் தான் முனாஃபிகான பெண்கள். மேலும் அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மின்ஹா, அவர்கள் தான் சுவனத்தில் நுழையவே முடியாது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள். என்றால் சுவனத்திற்காக ஒரு ஆடை ஒழுங்கை கூட இன்றைக்கு நம்முடைய சமுதாய பேரவில்லை என்று சொல்லி என்ன நன்மை இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய முறையில் ஹிஜாபு சட்டத்தை சொல்லிக் கொடுக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் உங்களுடைய மனைவியர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய முக்காடுகளை தலையில் போட்டுக்கொண்டு அவர்களுடைய மார்பகத்தின் தொங்கவிட்டுக் கொள்ளட்டும், அவருடைய முகத்தை மூடிக்கொள்ளாமல் திறந்து வைத்துக் கொள்ளட்டும், அவர்கள் யார் என்று அறியப்படுவதற்காக இப்படி செய்து கொள்ளட்டும், அவர்களை துன்புறுத்தாமல் இருக்கப்படுவதற்காக இதுவே அல்லாஹ்வுடைய சட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இதை மறுத்தவர்களாக சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி தங்களுடைய மானத்தை சுதந்திரத்தில் காற்றில் பறக்க விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நன்மை சார்ந்த அமலை சாருமா? சிந்தித்து பாருங்கள். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை குறித்து சொல்கிறார்கள். இப்படி ஆடை ஒழுக்கத்துலதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இவ்வளவு மோசமான நிலையை போயிட்டு இருக்குன்னா, நான் சாதாரணமா நினைக்கிறோம் ஒரு ஆடை ஒழுங்குதானே, அலங்காரம் தானே, இதுல என்ன ஆயிட போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் அதுக்குதான் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். சுவனத்தினுடைய இன்பங்களையும் நன்மைகளையும் சொன்னோம். அந்த நன்மைகளை நமக்கு நாசமாக்கக்கூடிய மோசமான காரியங்களில் ஒன்றாக இந்த ஆடை ஒழுக்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு கொள்கையை சார்ந்த ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஆணை நேசித்து ரசித்து அவனோடு தன்னுடைய பெற்றோர்களுக்கு இழிவை ஏற்படுத்தி இந்த கொள்கைக்கும் அவர்கள் களங்கத்தை ஏற்படுத்தி செல்லுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? ஒழுக்கம். அதுக்குதான் ஒரு திருக்குறள் கூட சொல்லுவாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படும். ஒழுக்கம் தான் உயிரின் விட மேலாக பார்க்கப்படுகிறது. ஒழுக்கம் இல்லாதவன் அவன் அனைத்தையும் இழந்தவனை போன்றாவன் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. உலகத்தினுடைய இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்தாக வரக்கூடிய திருக்குறள் தான் சொல்லுகிறது. எல்லாருக்குமே தெரியும், ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் யாரா நேசிப்பாங்களா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒழுக்கத்தினுடைய உச்சத்தை தொற்றிருந்ததுதான் நம்முடைய மார்க்கம். அதுக்கு முன்பாக எப்படி தெரியுமா இருந்தது? ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு வாழ்ந்தவர்கள் தான் அரபியர்கள். காபாவை நிர்வாணமாக தவாப் செய்தவர்கள் குறைஷியர்கள். நிர்வாணமாகவும் அவருடைய வீட்டினுடைய பின்புறம் வழியாகவும் தவாப் செய்துவிட்டு நுழையக்கூடிய பண்பும் அவர்களுக்கு இருந்தது. விசில் அடிக்கக்கூடியவர்களாகவும் கைத்தட்டி அவருடைய வழக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களை திருத்துவதற்காகத்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் வந்தார்கள். அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை பரவச் செய்திருக்கிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள். ஒழுக்கத்தை சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறது என்பதை உற்றுநோக்க கவனிக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம். இவங்க நேர பார்த்துக்கிட்டு இருக்கிற மார்க்கத்தை இஸ்லாமிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இஸ்லாமிய ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை கற்றதற்கு பிறகு பிற மக்கள்கிட்ட சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்கிறான். இது ஒரு அமல். ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கூட்டமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த மார்க்கத்தையும் சொல்லல, நம்மளுடைய மார்க்கத்தில் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம். நீங்கள் என்னது? நன்மை ஏவ தீமை தடுக்கணும். நன்மை ஏவக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மார்க்கத்தையும் சொல்லக்கூடிய பண்பு. அது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்துமூனமா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதிமா பையனாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். வேதத்திலே மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பின்பாகும், மேலும் நேர்வழி தெளிவானதற்கு பின்பாகும் நாம் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தை யார் மறக்கிறார்களோ உலாயிக்க லானஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொன்னால் சுவனம் கிடைச்சிருமா? மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், இன்னும் சபிப்பதற்கு யார் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களோ வானவர்களும் சபிப்பார்கள் என்று அல்லாஹ் இப்படி பகிரங்கமாக எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், வானவர்களினுடைய பிரார்த்தனை என்பது சாதாரண ஒன்றல்ல. அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்று சொன்னால் அவுலி யஸ்முத், வாய் மூடி மௌனியாக இருந்து விடுங்கள். நீங்கள் பேசக்கூடியதும் மாணவர்கள் ஆமீன் போடக்கூடிய நேரமும் ஒன்றாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அது நேர்ந்து முடிந்துவிடும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் மாணவர்களினுடைய பிரார்த்தனைக்கு பவர் இருக்கு. மாணவர்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமாக வெகு விரைவில் அங்கீகரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் மாணவர்களுடைய சாபம் நிறைந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம். இதுதான் மார்க்கம் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்னது? டேட் லிட்டில் பிரின்சஸ். இப்ப புதுசா கிளம்பிருக்கு ட்ரெண்டிங், டேட் லிட்டில் பிரின்சஸ். வலைதளங்களை பார்த்தோம்னா அப்பாவுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இளவரசிகள் என்ற இந்த மாதிரி பேரை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுல இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா
2 ஷைத்தான்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சுத்தி வருகிறது. பெயர் சொல்ல விரும்பவில்லை. உண்மையுமே யாரு என்று தெரியும். அவருடைய தந்தை அரவணைக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் பிரபலமாயிருச்சு. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரியான பெண்களுக்கு, இந்த மாதிரியாக ஆண்களை தன்னுடைய பக்கம் கவரக்கூடிய பெண்களுக்கு ஒழுக்கம் பெற்ற பெண்கள், வேற வார்த்தை அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். சபை ஒழுக்கத்தை குறித்து இதை நாம் வேற மாதிரி சொல்லுறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஒழுக்கம் கெட்ட பெண்களுடைய லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க அப்படின்னா விரும்புவோமா? சொல்லுங்க. விரும்பக்கூடிய இடத்துல நம்ம விருப்பமா? முதல்ல உண்மையிலுமே மார்க்கம் தெரிந்த ஒருத்தனாக இருந்திருந்தான் என்று சொன்னால் அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி மார்க்கத்தின் மூலமாக பிள்ளைகளை வழிநடத்தி இருந்திருப்பான். ஆனால் இன்றைக்கு மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கு, மார்க்கமே அவர்களுக்கு நம்ம மார்க்கத்துல இருக்கிறோமா, இஸ்லாத்துல இருக்கிறோமா என்று தெரியாதவர்களுக்கு வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவலம். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெண்களை குறித்தே பல இடங்களில் எச்சரிக்கை செய்கிறான். இங்க இன்னைக்கு ஆண்களை கூட ஒரு கேட்டகரியில எடுத்துக்கிறோம். ஆண்களும் நல்லவன் என்று கேரண்டி கொடுக்கல, நம்மளும் செய்யறோம் தான். எப்படி செய்யறோம்? பாவம் என்று தெரியும், தெரிஞ்சிருந்து இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை தெரியுமா? அவதூறு, பொய் பிரச்சாரம். ஈஸியா சொல்லிட்டு போயிரும். எப்படி? இன்னாரும் சொன்னாங்களாம்ல, இந்த ஊர்ல இப்படி நடந்துச்சாம்ல, என்ன எதுனே ஆராய்ச்சி செய்யறது கிடையாது. உதாரணத்துக்கு என்ன, ஒரு ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அங்க இருந்து ஸ்பாட்ல இருந்து பார்த்தவருக்கு தெரியும் 3 பேர் தான் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு. 4 பேர் ஸ்பாட் அவுட் ஆம்ல, அடிச்சடியில 3 பேர் செதஞ்சு வெளியே வந்துருச்சாம்ல. இதுதான் அவதூறு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் என்று சொல்லுறோம்ல. இந்த மாதிரியான பொய்களை குறித்தும் இந்த மாதிரியாக செய்யக்கூடிய ஒழுக்கங்கெட்ட காரியங்களை குறித்தும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் உள்ளுணர்வோடு சிந்தித்து இந்த மாதிரி தவறுன்னு விலகணும். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில் அகப்பட்டு விடுவோமே. அல்லாஹ் சொல்லுகிறான், பொய்யுரைத்த நெற்றிகளையும் கால்களையும் நாங்கள் புடித்து இழுத்து நாங்கள் விசாரணை செய்வோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், தண்டிப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அப்போ அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வாழக்கூடிய நம்ம சர்வ சாதாரணமா அவர் இதை செஞ்சாரு, அவர் இதை செஞ்சாரு, அவர் அதை பண்ணிட்டாரு, அவர் இதை பண்ணிட்டாரு, அந்த மனிதர் சபையில இருக்க மாட்டாரு, புறம் பேசுகிறது. இப்படியாக பேசக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய ஒரு நீண்ட நெடிய சம்பவத்தின் மூலமாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் சஹாபாக்களை ஒன்று திரட்டி, இன்றைக்கு யாராவது கனவு கண்டீங்களா, அந்த கனவை குறித்து சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுகிறேன் என்று கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு நாள் கேட்கும் பொழுது நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி யாராவது கனவு கண்டது உண்டா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் நாங்கள் யாரும் காணவில்லை என்று சொன்ன உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் கண்டேன். எப்படின்னு சொன்னால், நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் 2 மனிதர்கள் வந்தார்கள். வந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய இடங்களிலேயே மிக அழகான இடத்திற்கு என்னை கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்று அங்கு போகும் பொழுது ஒரு மனிதர் முழங்கால் இட்ட நிலையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதர் நின்று கொண்டிருந்தார். அந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய கையில கொக்கிகள் இருந்தது. அந்த கொக்கிகளை வைத்து அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர் தனக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய முட்டி போட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய தாடையில் ஒரு குத்து குத்துகிறார். அந்த குத்துன கொக்கி மறு தாடை வழியாக வெளியேறுகிறது. மறுபடியும் அந்த கொக்கி வெளியெடுக்கப்படுகிறது. மறுபடியும் தாடை சரியாகிறது. இப்படியே மறுபடியும் அவருடைய தாடை சிதைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இது யாருக்கு இப்படி நடக்கிறது, எந்த காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று வினவினேன். அவர் சொன்னார்கள், அப்படியே நடங்கள் என்று என்னை கூட்டி சென்று விட்டார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ அந்த தாடை சிதைக்கப்பட்ட மனிதரை கடந்து சென்றதற்கு பிறகாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு இடத்தில் வைத்து ஒரு மனிதர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார், இன்னொரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறையை வைத்து படுத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதரினுடைய தலையில் போடப்படுகிறது. தலை சிதறுகிறது, பாறை உருண்டு ஓடுகிறது. மீண்டும் அதே நிலை, அவருக்கு தலை சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை யாருக்குரியது, எதற்காக இப்படி செய்யப்படுகிறது என்று கேட்டவுடனே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, நடங்கள், வேறு இடத்திற்கு செல்வோம் என்று அழைத்து செல்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை அடைகிறார்கள். அடைந்ததற்கு பிறகாக குடுவை போன்ற ஒரு இடத்தில் மக்கள் எல்லாம், ஆண்களும் பெண்களும் நிர்வாணிகளாக
இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குடுவை போன்று இருக்கக்கூடிய அமைப்பிற்கு கீழாக நெருப்பு மூட்டப்படுகிறது. அந்த நெருப்பினுடைய ஜுவாலை அதிகமானதற்கு பிறகாக அந்த மக்கள் வெளியேற முயற்சிக்கிறார்கள். அதனுடைய வாய்ப்பகுதி குறுகலாக இருப்பதின் காரணமாக மீண்டும் அதன் உள்ளேயே விழுந்து விடுகிறார்கள். இதை குறித்து அல்லாஹ்வினுடைய தூதர் வினவும் பொழுது நடங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் வேறு இடத்திற்கு செல்லி போட்டி செல்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் கடைசியாக பார்க்கிறார்கள், ஒரு மனிதர் இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கிறார். நீந்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கடந்து செல்லக்கூடிய அதற்கு எதிர்ப்புற கரையில் ஒரு மனிதர் கற்களை கையில் வைத்துக் கொண்டு அவர் கரையை நெருங்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாய்களில் கல்லை வைத்து அடித்து மறுபடியும் அவருடைய நடு ஆழத்திற்கு கடத்தி சென்று விடுகிறார். இப்படியாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக பார்த்ததற்கு பிறகு இதற்கு உண்டான விளக்கம் என்னவென்று கேட்கும் பொழுது, நீங்கள் முதலாவது பார்த்தீர்களை தாடை சிதைக்கப்பட்ட மனிதர், அந்த மனிதர் ஒரு பொய் சொல்லுவார். அந்த பொய் உலக மக்களிடையே பிரபலியமாக பரவிவிடும். அவருக்கு தான் நாளை மறுமையில் கிடையாது, கபருடைய நிலைமையிலே மறுமை நாள் வரைக்கும் அவருக்கு இந்த தாடை சிதைவு தண்டனை நடந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள். அடுத்ததாக விளக்கம் கொடுக்கிறார்கள், தலை நசுக்கப்பட்ட மனிதரை பார்த்தீர்களே, அவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய கலாமை கற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வினுடைய குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். அதன் பிரகாரம் நடக்க மாட்டாரு. தொழுகையை பத்தி பேசுவாரு, தொழுகை வர மாட்டாரு. வாய்க்கிலேயே வட்டியை பத்தி பேசுவாரு, ஆனா வட்டி இல்லாம எப்படி வாழ முடியும் என்று வக்கனையை பேசிட்டு என்ன பண்ணுவாரு? அவர் தன்னுடைய வாழ்க்கையில வட்டி எடுத்துக்கிறாரு. இப்படியாக குர்ஆனை தானும் பிறருக்கு கற்றுக் கொடுத்து அதன் பிரகாரம் செயல்படாதவருக்கு தான் நாளை மறுமை வரைக்கும் மன்னரையில் கொடுக்கப்படக்கூடிய தலை நசுக்கப்படக்கூடிய தண்டனையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்கிறார்கள், அந்த குடுவை போன்ற அமைப்பில் கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறார்கள். அவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள், ஒழுக்கம் கெட்ட காரியத்தில் ஈடுபட்டவர்கள், தவறான பார்வையில் ஆண்களும் பெண்களும் இருந்து கொண்டு கள்ள முறையில் அவர்களுடைய காதல் என்ற பெயரால் சுத்தி தெரிஞ்சுட்டு இருந்தாயில அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்று அல்லாஹ்வினுடைய தூதருக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. தவறான பார்வை முதற்கொண்டும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், கண் செய்யக்கூடிய விபச்சாரம், தவறை செய்வதற்கு உங்களுடைய கைகள் செல்கிறதா, அது கை செய்யக்கூடிய விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை செய்வதற்காக, அந்த காரியத்தை அரங்கேற்றுவதற்காக உங்களுடைய கால்கள் அந்த இடத்தை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம், அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் உங்களுடைய மர்ம உறுப்பு தான் என்று அல்லாஹ்விற்கு சொல்கிறார்கள் என்றால், அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய பார்வை முதற்கொண்டு தவறாக இருந்தது என்று சொன்னால் இந்த தண்டனையில் அகப்பட்டு விடுவோம். இது மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. மேலும் அந்த இரத்த நதியில் நீந்தி கொண்டிருந்தவர் யாரு சொன்னார்? விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர், இவர்தான் வட்டியை வாங்கி தின்றவர். எப்படின்னு சொன்னால் விளக்கம் சொல்றாங்களே, வியாபாரம் நஷ்டமாச்சு, யாரு கொடுப்பா? நீங்களா கொடுப்பீங்க? அல்லாட்ட கேட்டு கேட்டு தர மாட்டேங்கிறான், அவங்கதான் தராங்க, வேற என்ன பண்ற வழியே இல்லை. இப்படியா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? நஷ்டம் ஏற்படும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளன் தளர்ந்து விடக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய சோதனை, இங்க பொறுமையாக இருக்கணும், தவறின் பக்கம் போய் விடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். வட்டி உண்ணக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஹர்பி மினல்லாஹி வரசூலி, அல்லாஹோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு நிகரானது வட்டி வாங்கக்கூடிய இந்த பாவம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறானே. ஆனால் இன்றைக்கு இதில் அதிகமாக அகப்படக்கூடியது யாரும் சொன்னா நம் இஸ்லாமிய பெண்கள் தான். பெண்கள் சுய உதவி குழு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வழிகேடு இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில பரவ செய்திருக்கிறார்கள். இதுல அதிகமாக போய் விழுறது யாரும் சொன்னா நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் தான். இப்படி போய் இந்த மாதிரியான தவறுகள்ல நம்ம அகப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் இன்மையிலும் நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடும், நாளை மறுமையிலும் அந்த நன்மைகள் நிறைந்த மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த அந்த சோளத்தை நாசமாக்கி விடும் என்பதை உங்களுக்கு மத்தியில் எச்சரிக்கையாக சொன்னவனாகவும் மேலும் அல்லாஹ்வினுடைய ஒரு அத்தியாயத்தை ஓதி காட்டியவனாகவும் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்ல அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனுஷன் நஷ்டத்துலதான் இருக்கிறான். யாரை தவிர என்று சொன்னால் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் நம்பிக்கை கொண்டிருந்தார்களே, ஒருவருக்கொருவர் சத்தியத்தை போதித்துக் கொண்டார்களே, ஒருவருக்கொருவர் பொறுமையை போதித்துக் கொண்டவர்களை தவிர வட்டி வாங்கும் பொழுது மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும்? கணவர்கிட்ட போய் சொல்லணும், அல்லாஹ் தடை செய்திருக்கணும், வாங்க வேண்டாம், அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். பெண்கள் கணவனுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் தவறின் பக்கம் சென்றார்கள் என்று சொன்னால் நாம் தடுக்கணும். அதன் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வதும் பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்வதுமாக இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்ப இருக்கக்கூடிய காலம் என்பது மோசமான குழப்பம் நிறைந்த காலமாக இருக்கிறது. எது நன்மையை செய்து கொண்டிருக்கிறோம், எதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம், மறுமை நெருங்கிருச்சா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபுஹ் தொழுதுட்டு நம்மளுடைய
மேற்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. கிழக்குல சூரியன் உதிக்க போதான் மேற்கு உதிக்கும் பதப்பதப்பா இருக்கு. அந்த அளவுக்கு நெருங்கிட்டோம். அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம், அமல்கள் மட்டும்தான். அந்த நன்மைகளை நாம் நாசமாக்கி விடாமல், நம்மளுடைய நன்மைகளை பாவமான காரியங்களை கொண்டு சிதைத்து விடாமல், நன்மைகளை மட்டுமே செய்து நாளைக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பங்களிலே மிகச்சிறந்த நன்மையாக இருக்கக்கூடிய சோனத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.